இந்த வீட்டு இளைய மருமக ஸ்வேதா உண்டே இருக்கா. ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்த கண்ணு எல்லாருக்கும் கூட முதல்ல நீ சாப்பிடு. நல்ல விஷயமா சொல்லிருக்கீங்க. வேண்டுதல்லாம் உடனுக்குடனே நடக்கலனாலும் சரியான நேரத்துல சரியானபடி நடந்திருக்கு. இந்த வீட்டுல தொடர்ந்து எவ்வளவோ கஷ்டமான சம்பவங்கள் நடந்து கூட சம்பந்தியா வேண்டாம், அட்லீஸ்ட் இவனோட ஃப்ரெண்டாவது வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணியிருக்கணும். சாரிடா. பரவாயில்ல மாணிக்கம், நீ அந்த நேரத்தில் வந்திருந்தா ஒருவேளை நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்க, இனிப்பா கொடுத்துருக்க, இனிப்பா பேசிட்டு இருக்கோம் இல்ல? சரி சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் உடனே அண்ணன் வீட்டுக்கு போய் என் மருமக ஸ்வேதாவை பார்க்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பார்த்து பொண்ணே, சந்தோஷத்துல அட்ரஸ் மாதிரி போயிடாது. மெதுவா மெதுவா. தங்கச்சி மாக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னம்மா ஏன் போனையே பாத்துட்டு இருக்க? விஷயம் தெரிஞ்ச உடனே வேக வேகமா சம்மந்தி வீட்டுக்கு போனார்ல உங்க அப்பா, அவர்கிட்ட இருந்து போனே வரல. அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, அவர்தான் பண்ணல, நீ கால் பண்ணு. அவ்வளவு சீக்கிரம் நான் அவங்க கிட்ட போய் பேசுவேனா? ஏ இருடி, நீ போகாத. ஒருவேளை அந்த பொண்ணி வந்திருந்தா நீ உள்ள போ, நான் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வா. போன்னு சொல்றேன்ல, போ. வாங்க சம்மந்தி, வாங்க உள்ள வாங்க. வாங்க சம்மந்தி.